என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சமாளிக்காத. எனக்கு நீ ஏன் இப்படி இருக்கேன்னு நல்லா தெரியும். நீ வித்யா இல்ல வாணிங்கிற உண்மைய நாங்க சந்திரமோகன் அண்ணா கிட்ட சொல்லிடுவோன்னு பயப்படுற, அப்படித்தானே? ஆமா. அவரு என் அண்ணன் மாதிரி. அவரு நல்லா இருந்தா தானே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதனால நாங்க யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டோம். கவலைப்படாத. இவங்க மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா பையன் நல்லவனா இருக்கான்னு பார்த்தா இப்ப எனக்கு அவன் மேலயும் சந்தேகம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த சந்தேகம் சரியானு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தப்பா இருந்தா இந்த நிச்சயத்தை நிறுத்திடணும். உள்ள போங்க. அது நான் பாத்துக்கிறேன் விஜய். சரி சரி போங்க. இவ வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றது? தர்ஷன், எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் மறந்துட்டல நீ. நான் ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. எனக்கு கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் சொல்லாத கீர்த்தி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இங்க பிரைவசி இல்ல, அதான் பேசல. நீ போய் சொல்ற. உங்க அம்மா பேச்ச கேட்டு நீ என்ன ஏமாத்த தானே பாக்குற. உன்னை நான் ஏமாத்துவேனா? ஏமாற போறது மானசாதான். நான் உன் கூட தான் வாழ போறேன். அழாத கீர்த்தி. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. ஓம் அசோகாய. பையனோட அப்பா அம்மா பொண்ணுக்கு டிரெஸ் நகையை எடுத்து கொடுக்கும். நீங்களும் வாங்க, வாங்கிக்கோமா. இந்தா. பாத்து 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 வாங்கி வைமா. எல்லாரும் பரிசத்துக்கு பொண்ணுக்கு 10 பவுன் 15 பவுன் நகை தான் போடுவாங்க. நீ என்ன சகுந்தலா, உன் மருமகளுக்கு பரிசத்துக்கே 50 பவுனுக்கு மேல நகை எடுத்துட்டு வந்திருக்க. மானசா எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி. லக்ஷ்மி கழகு நகை தானே. இப்ப நான் என் மருமகளுக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப கம்மி. கல்யாணத்துக்கு இதை விட பெருசா செய்ய போறேன். இப்பவே ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. பொண்ணு வீட்ல அவங்க பொண்ணுக்கு நகை போட்டு அழகு பாக்குறதுக்கு அவ உடம்புல இடமே இருக்காது போலயே. வேதவல்லி குடும்பத்தோட தரம் இந்த ஊருக்கே தெரியும். அவ பெருமைய நகையில தான் காட்டணும்னு இல்ல. மானசா எனக்கு ஒரே பொண்ணு. என் சொத்துல என் பசங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அதே அளவுக்கு அவளுக்கும் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கு சேர வேண்டிய பங்க நான் பிரிச்சு கொடுக்க போறேன். அதான் நான் என் பொண்ணுக்கு செய்ய போற சீர்வரிசை. அதெல்லாம் நீ சொல்லணுமா வேதா? இருந்தாலும் சபையில சொல்றது நல்லது தானே, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஸ்னேகா, மானசாவை கூட்டிட்டு போமா. ஓம் ஏகதத்தாய நமஹ. ஓம் சதுர்பாகவே நமஹ. ஓம் சதுராய நமஹ. ஓம் சக்தி சம்யுதாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க வேதா. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் சந்தோஷம், ஆணவம், திமிரு எல்லாம் மொத்தமா அழிய போகுது.
மானசா, நிச்சயத்துக்கு இவ்ளோ நகை எடுத்திருக்காங்க. ஹே, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இங்க எதுக்கு நிக்கிற? போ இங்க இருந்து. மேக்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மானசா. என் நிச்சயதார்த்தம் நடந்து முடியற வரைக்கும் அவ இங்க இருக்கவே கூடாது. ஏதாவது பண்ணி அவளை ஃபங்க்ஷன்ல இருந்து அவாய்ட் பண்றியா? சரி, நீ போய் ரெடி ஆகு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ வா, அவ பாத்துப்பா. ஏதாவது பண்ணி இவளை இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து துரத்தி விடணுமே. சரி, கீழே போனா ஏதாவது ஒரு ஐடியா வரும். என்னம்மா ஏதோ யோசனையிலே இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. வார்த்தைக்கு 100 தடவை வித்யா இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவானே, ஆனா இந்த நிச்சயத்துல நம்மள யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களேன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்ல மாமா. நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை யாரும் இங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லம்மா. நீ இந்த நிச்சயத்துல முன்ன நின்னு என்ன செஞ்சாலும் அது பல பேர் கண்ணை உறுத்தும். அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். பரவாயில்ல மாமா. நிச்சயம் நல்லபடியா முடியட்டுமா? வித்யா, என்ன பண்ணிருக்க நீ? பாத்து வர மாட்டியா? இல்லம்மா, கால் தடுமாறி. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இல்லம்மா, வேதா, விடு வேதா, தெரியாம நடந்துருச்சு. எல்லாரும் பாக்குறாங்க. அவ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா வேதா. ஏதோ கால் தவறி இருக்கும். அவளை எதுவுமே செய்யாம நான் ஓரமா தானே நிக்க சொன்னேன். எதுக்கு இவ முன்னாடி வந்து நிக்கிறா? உன் பேச்செல்லாம் அவ காதுல வாங்கறதே இல்ல வேதா. எல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்கிற இடம். திலகா, சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப பேசாது. நிச்சயம் நல்லபடியா முடியணும்னு பொறுமையா இருக்கேன். அவளை எல்லாரும் அவாய்ட் பண்ணவும் கோவத்துல அவளே நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ. மேகனா, என்ன பேசுற நீ? சின்னதா டீ கொட்டினதுக்கு அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுறியே. இல்லங்க, காலையிலே வேதா அவளை கூப்பிட்டு அவளை இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஒதுங்கி இருக்க சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் அவ இப்படியெல்லாம் பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் நிச்சயத்தை நிறுத்த பிளான் பண்றாளா? ஏன் திலகா காமெடி பண்ற? என் பையனுக்கு தான் மானசாங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. பாவம், ஏதோ தடுமாறி டீய கொட்டிட்டா. அதுக்காக இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை ரொம்ப கார்னர் பண்றீங்க. சீ, பாவம், ரொம்ப தப்புமா.
உனக்கும் உன் பொண்ணுக்கும் இவ்வளவு பிடிக்காதா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. வித்யா, சகுந்தலா கிட்ட சாரி கேளு. பரவாயில்ல வேதா, அவ என்ன வேணும்னா பண்ணா, விடு. என்ன சகுந்தலா மேடம், பட்டு புடவையில டீ கொட்டி இருக்கா, நீங்க டென்ஷனே ஆக மாட்டேன்றீங்க? இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறது சகஜம்மா. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா சரியா வருமா? நீ போய் உன் வேலையை பாருமா, போ. போமா. உங்க மனசு யாருக்கும் வராது மேடம். ரொம்ப நன்றிமா. நீயாவது அவளை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ, என்னண்ணா நீங்க டிவில கொடுத்த பிரஸ் மீட்டை நான் பாத்திருக்கேன். அவ உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நான் அவளை எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. இத கூட்டிட்டு வரேன். சஞ்சய் போறாங்கப்பா. பெரியமா போறாங்க. அழகா இருக்கல்ல? வா 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 வா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. போ, போய் உட்காரு, போ. கொஞ்சம் வழி விடுங்க. உட்காருமா. இந்த புடவை நல்லா இருக்குங்க. நீ சொன்ன மாதிரி இப்ப நானே உன் நிச்சயத்தை நிறுத்துற நிலைமைக்கு வந்துரும் போல இருக்கு மனசா. நீ என்னை எவ்வளவு திட்டினாலும் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்துனா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மனசா. அந்த தர்ஷன் ரூமுக்கு போய் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னை விட்டு போக மாட்டேன் பேபி. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன நம்பு. You're my bird, Kirti. I will never leave you. Really? Under any situation. We will definitely live together. Don't cry. I miss you a lot. Miss you too. I love you, Darshan. கால் பண்ணாலும் எடுக்கணும், சரியா? கண்டிப்பா எடுப்பேன். We'll call you back. என்னடா நீ அங்க எல்லாரும் நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை கூப்பிடுன்னு அவசரப்படுத்திட்டு இருக்காங்க, நீ இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம உட்காந்துருக்க? இல்லம்மா, போன் வந்துச்சு. இத பாரு தர்ஷன், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நிச்சயம் மட்டும் நின்னுச்சு பெத்த பையன்னு கூட பார்க்க மாட்டேன். சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கீழே வா. கண்டிப்பா அவன் தப்பானவன் தான். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரியா வராது. சஞ்சய் கிட்ட உண்மையை சொல்லிருவோம். அவனை வச்சுதான் இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணும். நெட்வொர்க் வேற இல்லையே. இந்த போன் வேற அவசரத்துக்கு வராது. ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அதீந்திரியாய நமஹ.
ஓம் அநாதி நிதனாய நமஹ ஓம் அனிருத்தாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ அழகா இருக்கல்ல ஓம் மானசா? ஆதிதேவாய நமஹ ஓம் ஆனந்தாய நமஹ ஓம் ஈஸ்வராய நமஹ ஓம் உபேந்திராய நமஹ ஓம் குமுதாய நமஹ ஓம் கிருதஜ்ஞாய நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் கேசவாய நமஹ ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ ஓம் கதாதராய நமஹ ஓம் கருடத்வஜாய நமஹ ஓம் கோபதயே நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கோவிதாம்பதயே நமஹ ஓம் சதுர்புஜாய நமஹ ஓம் சதுர்வியூகாய நமஹ ஓம் ஜனார்த்தனாய நமஹ ஓம் ஜேஷ்டாய நமஹ ஒரு நிமிஷம் மேல வா. ஜோதிராதித்யாய நமஹ ஓம் ஜோதிஷே நமஹ வா. ஓம் தாராய நமஹ ஓம் தீப்தமூர்த்தயே நமஹ ஒரு நிமிஷம் வா. சஞ்சய் எங்க போற? ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் வா. சரி. ஓம் நாராயணாய நமஹ ஓம் நாரசிம்மபதயே நமஹ ஓம் நாராய நமஹ ஓம் கிருஷ்ணே நமஹ ஓம் ஹரேவராய நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் சதுராய நமஹ ஓம் சரவணாய நமஹ. என்ன வாணி சஞ்சய கூப்பிட்டா இவனும் மேல போறான்? ஏதோ தப்பா இருக்கே. என்ன வித்யா, அங்க நிச்சயம் பண்ண போறாங்க, நீ இந்த நேரத்துல என்ன தனியா கூப்பிடுற? யூ ஆர் மை வேர்ல்ட். அப்புறம் ஐ வில் நெவர் லீவ் யூ இன் எனி சுச்சுவேஷன். வி வில் டெஃபினெட்லி டுகெதர். அப்புறம் ஐ மிஸ் யூ லாட். ஹேய், 2 நாள் தான் டுட்டோரியல் போனேன், அதுக்குள்ள இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியாம தான் சொன்னியா? ஆமா சஞ்சய், என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லு. நீ தான் என் உலகம். எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கண்டிப்பா நாம சேர்ந்து வாழ்வோம். அழாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். இத உனக்கு யார் சொன்னா? சஞ்சய், அது ஆ? அங்க முகூர்த்த ஓலை வாசிக்க போறாங்க. வேதா உன்னை தேடிட்டு இருக்காப்பா. நீ இங்க வந்து இந்த பொண்ணு கூட தனியா பேசிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, சும்மாதான். சீக்கிரம் போப்பா, இல்லனா வேதா மேல வந்துடுவா. ஓகே ஆண்டி. ஏற்கனவே உன் குடும்பத்துல எல்லாரும் இவ மேல செம கோபத்துல இருக்காங்க. இப்ப நீ இவளோட இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னு வை, அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிடுவாங்கப்பா. கீழே போப்பா. நிச்சயம் நடக்கும்போது அவனை மட்டும் எதுக்கு தனியா கூப்பிட்ட? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உன்னைதான் கேக்குற, பதில் சொல்லு. ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு ஒழுங்கு மரியாதையா நீயே சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. என் போன் கொடுங்க. அது ஏன் போன் கொடுங்க. என் போன கொடுங்க. என் போன கொடுங்க. கொடுங்க. ஓ, இந்த போட்டோவை காட்டதா சஞ்சய வர சொன்னியா? உங்க பையன் நல்லவனே இல்ல. வேற ஒரு பொண்ணை விரும்பிட்டு மானசாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்து பாக்குறான். நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏண்டி, என் மேலேயே டீய கொட்டின பாவம்னு நான் உனக்காக எல்லார்கிட்டயும் பறிஞ்சு பேசினேன். அந்த நன்றி கூட இல்லாம என் வீட்டு நிச்சயத்தையும் நிறுத்த பாக்குறியா?
இது உனக்கே நல்லா இருக்கா? மானசா நல்ல பொண்ணு, அவளை விட்டுருங்க. அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. மானசா நல்ல பொண்ணுதான், இதுவும் நல்ல குடும்பம்தான். நான் என்ன பண்றது பானி? அவ வாழ்க்கையை கெடுக்க வேண்டியது என் கடமை. அத நான் செஞ்சுதானே ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அடேங்கப்பா, நீ என்ன இந்த சகுந்தலாவை விட பெரிய ஆளா? பணத்துல உங்க அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, ஆனா தைரியத்துல உங்களை விட பெரிய ஆளு தான். இந்த நிச்சயத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏய், விடு, விடு. ஏய், குடிங்க. ஏய், ஏய், போனு. ஏய், எங்க போற? ஒழுங்கு மரியாதையா இங்கே இருடு. ஏய், அவளை புடி. இது விடு. விடு. அவளை அந்த ரூம்குள்ள தள்ளு. ஓகே மேடம். விடு. ஓடி போ உள்ள. இது விடு. கதவை சாத்து. கதவை தரங்க. தோரா. மேடம் ஐயா உங்களை கீழே கூப்பிடுறாரு மேடம். கதவை தரங்க. அவகிட்ட இருந்த மொபைல் மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. நீ போய் அதை தேடி எடுத்துங்க. நான் இப்ப கீழே போறேன். இவ்வளவு இப்ப என்ன பண்றது மேடம்? முதல்ல நிச்சயத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் இவ கதையை முடிக்கலாம். சீக்கிரம் போய் தேடி போ. சரிங்க மேடம். நான் யார நினைச்சிட்டு இருக்க? நான் வேதா கூடவே போட்டி போடுறவ. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம்.